ஸோ வெல்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கோட் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 700 rupees கொடுத்து இந்த படத்தோட FDFS டிக்கெட்லாம் வாங்கிட்டு போனோம். அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஹைப்பும் ஓவர் பில்டப்பும் தான். ஸோ அதுக்கெல்லாம் இந்த படம் ஒருத்தா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு கோட் ரிவ்யூ. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஸோ ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்கிறேன். ஸோ ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம காந்தியான ஹீரோ கேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஸ்பை இன்டெலிஜென்ட் டீம் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கோட ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஆப்ரேஷனில் லீட் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷன் ஒரு தவறுதலாக ஒரு ஃபெயிலியராக முடியுது. அதில் வந்து இவருக்கு நிறைய இழப்புகள்லாம் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து வயசாகுது. அவர் வந்து இதே டீமை வந்து திருப்பி லீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் ஃப்ளாஷ்பேக்கில் விட்ட ஒரு பிரச்சனை அவருக்கு திரும்பி வந்து இப்போ ப்ரெசென்ட்ல வருது. அதே மாதிரி சென்னையில் சில ப்ராம் த்ரெட்லாம் நடக்குது. இது எல்லாமே சுற்றி தான் இந்த கதை வந்து நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேரக்டர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தான் இந்த படத்தோட ஒன்லைன். படம் ஒரு 3 மணி நேரம் ஓடுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப லென்த்தியாவே இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப் கூட பார்த்துடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் ஸ்பீடா போகுது. பட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் பொறுமையா போன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இன்னும் சொல்லணும்னா, படத்தோட கடைசி ஹாஃப் அன் ஹவர்லாம் படம் வேற லெவலில் ஸ்பீட்ல போச்சு. அடுத்தடுத்த சர்ப்ரைசஸ், அடுத்தடுத்த ட்விஸ்ட், அப்படியே அடுத்தடுத்த கேமியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு படம் அடுத்தடுத்து நகர்ந்துட்டே தான் இருந்தது. ஸோ இந்த படத்துல தளபதியோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இளைய தளபதியா இருக்கட்டும், நம்ம வயசான தளபதியா இருக்கட்டும், அண்ட் இந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல வரக்கூடிய தளபதியா இருக்கட்டும், அவர் வந்து 3 டைமென்ஷன்ல நடிச்சிருக்காரு. மனுஷன் 3 டைமென்ஷன் பிச்சு உதறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட மேஜர் பிளஸ் பாயிண்டே தளபதி தான். அவரோட ஆக்டிங், அவரோட ஷோல்டர்ஸ்ல தான் இந்த படம் கேரி ஃபார்வர்ட் ஆகி போயிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அவ்வளவு சூப்பரா இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. ஸோ டீம்ல வரக்கூடிய பிரபுதேவா இருக்கட்டும், டாப் ஸ்டார் பிரசாந்தா இருக்கட்டும், இன்னும் பல கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் மீனா சௌத்ரி. ஏன்னா அவங்க வந்து இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் தான், அது வந்து தேவையில்லாத ரோல். சரி, ஓகே, வச்சிருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல வந்துக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தையும் தாண்டி நம்ம விபினா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்காரு. ஸோ ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு அவர் படத்துல வந்து எக்கச்சக்க ரெஃபரன்ஸ் தூக்கி வச்சிருந்தாரு. ஸோ இது எல்லாமே நான் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். ஸோ நீங்க படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த சர்ப்ரைஸ், இந்த கேமியோஸ் எல்லாமே வந்தனால தான் இந்த படம் வந்து கொஞ்சம் லேகே இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்தோட கேமியோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இந்த படத்துல இருந்தது. அந்த வர சீன்லாம் சான்ஸேல சூப்பரா இருந்தது. அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் கேமியோவும் இருக்கு. அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மாதிரி படத்துல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து நகர்ந்துட்டே தான் இருந்தது. நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்டபிலிட்டியா இந்த படம் இல்லை. ஒரு சில இடத்துல இருந்தாலும் ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபிலிட்டியாக படம் இல்லை, நகர்ந்துட்டே தான் போச்சு. அந்த டிஏஜிங் கேரக்டர்லாம் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே. முக்கியமாக நம்ம வெங்கட் பிரபுவோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரேசியாக இருந்தது. செம்ம ஸ்பீடாக ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருந்தாங்க. கடைசி 2 படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சி வந்த தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலி எப்படி இருந்தது படம் அப்படின்னா, நம்ம தளபதி படத்தில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், படமே சும்மா வெறித்தனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அது எல்லாமே இந்த படத்தில் இருந்துச்சு. அதை விட அதிகமாகவே இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து நாங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா, 5க்கு 3.5 வந்து கொடுக்குறோம். நீங்கள் இது வரைக்கும் கோட் படத்தை பார்க்கலன்னா தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரிவ்யூஸ் உங்களை தேடி வரும். லவ் யூ ஆல். செஸ்.